ஹாய் ஆல். இது கொஞ்சம் மேலே தூக்கி காமிச்சுன்னா என்னென்னா நம்ம பின்னாடி உள்ள ஃபோட்டோஸ் அதெல்லாம் தெரியுது. அதனால நான் அந்த கீழே மட்டும் அந்த கபோர்டோட இதை காட்டுறேன். என்னோட அடிக்கடி நீங்கள் எல்லோரும் கேட்பீங்க உங்களுடைய சாரீ கலெக்ஷனை காட்டுங்கன்ட்டு. ஸோ அதுக்கான வீடியோ தான் இது. ஓகேங்களா? இதெல்லாம் என்னோடய பட்டு சாரீ. இதில் ஒரு பார்ட்டு இது ஃபுல்லாகவே பட்டு சாரிங்கள் தான் எல்லாமே. இதை நான் எல்லாமே எடுத்து ஏன்னா நெருக்கலாக போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே நான் செப்பரேட்டாக எடுத்து உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன், ஃபுல்லாகவே காட்டுறேன். இது எல்லாமே எப்படி எப்படி என்னென்ன சாரீஸ் எப்படி எப்படி இருக்குன்றதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். இது அம்மாவோட பீரோ. அம்மா அவங்க வீட்டில் வச்சுருந்தது. ஸோ அதையும் நான் ஒரு இதுக்காக எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதெல்லாம் அம்மாவோட சாரீஸு, பட்டு சாரீஸு. சந்தன கலரில் தான் அம்மா கெட்டுவாங்க. ஸோ அதனால் இதெல்லாம் அம்மாவோட சாரீஸ் ஞாபகமாக வச்சுருக்கேன். இது அம்மாவோடது. இதுவும் எல்லாமே அம்மா கட்டின பட்டு சாரீஸு. அம்மா அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இது மற்றதெல்லாம் என்னோடய கேஷுவலாக ஷூட்டிங்க்கு போடுறது அந்த மாதிரி உள்ளதெல்லாம் இதில் இருக்குது. இது அம்மாவோட ஐட்டம்ஸ் எல்லாம் ஞாபகமாக இதுக்குள்ளே அவங்களுடைய திங்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் அவங்களுடைய விஷயங்கள். அப்போ வச்சுருந்த அந்த பேக் அதோட இதெல்லாம் போயிடுச்சு. பட் இருந்தாலும் நான் அப்படியே வச்சுருக்கேன். ஏன்னா அம்மாவோட ஞாபகமாக அம்மா எப்போவுமே பாருங்கள் அதில் இருக்குது. ஸோ அம்மாவோட சாரீஸ் கலெக்ஷன்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா அம்மா ரொம்ப பார்த்து எல்லாமே ரொம்ப அழகாக வாங்குவாங்க. ஸோ எல்லாமே லைட் கலர்ஸில் தான் இருக்கும். அந்த மாதிரி இது அந்த பட்டு சாரியில் ஒன்று ஒன்றா காட்டுறேன். நான் மோஸ்ட்லி எல்லா சாரீஸும் வாங்குறது போத்தீஸில் தான் வாங்குவேன். ஏன் இங்கே வச்சு காட்டுறேன்னா உங்களுக்கு லைட்டில் நல்லா தெரியணும். இது டிசைனர் பட்டு தான், ஒரிஜினல் பட்டு. இது டிசைனர் கலெக்ஷன் மாதிரி. உள்ள முந்தியெல்லாம் இப்படி இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கெல்லாம் பண்ணி பட் சிம்பிள் ஜரியில் இருக்கும். பட் ஒரிஜினல் ஜரி. இது ஃபுல் சாரியுமே இப்படி தான் இருக்கும். பார்த்தீங்களா? ஃபுல் சாரியுமே இப்படி தான் இருக்கும். முந்தானி மட்டும் இந்த மாதிரி கலர் கான்ட்ராஸ்ட் இருக்கும். மற்றபடி சாரி எல்லாம் இதே மாதிரி க்ரீனாக இருக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சி நான் வாங்கின ஒரு டிசைனர் சாரி. அடுத்து இது இதுவும் போத்தீஸில் வாங்கினது தான். இது பல்லு. இது உள்ளே இந்த மாதிரி இருக்கும். இதுவும் ஒரிஜினல் பட்டு சாரி தான். ஸோ இது எல்லாமே இது அது ஏதோ இதாகி போய் நான் கொஞ்சம் ரஃப் ஹேண்டில் பண்ணேன். அதில் கொஞ்சம் டேமேஜ் ஆச்சு. பாருங்கள், இது எல்லாமே இப்படி இருக்கா. இதான் இதோட ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்கும். ஆக்சுவலி ரொம்ப கலைநுட்பத்தோடு நான் ஸ்டிச் பண்ணியிருப்பேன். அந்த ப்ளவுஸோட கையில் இந்த மாதிரி ஒர்க் கொடுத்துட்டு ஃபுல்லும் முதுகு ஃபுல்லும் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி ஃபுல்லாக பண்ணியிருப்பேன். தென் இந்த மாதிரி மேலே ஆரி ஒர்க் பண்ணி ப்ளவுஸ் பண்ணியிருப்பேன். ப்ளவுஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ். ஏன்னா சாரி ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு சாரி இது ஆக்சுவலி எனக்கு 35க்கு மேலே ஆச்சு. இது எனக்கு 13 நினைக்கிறேன். ஸோ அந்த ப்ளவுஸ் எனக்கு ஒரு 6000க்கு மேலே ஆச்சு. இது ஸ்டிச் பண்ணது இங்கே தான், முகப்பேரில் தான், லட்சுமி ஃபேஷன் சொல்லிட்டு அவங்ககிட்ட சர்ச் பண்ணேன். பஃப் கையெல்லாம் வச்சு ரொம்ப அழகாக இது பண்ணி கொடுத்துருப்பாங்க. இது இந்த கிறிஸ்மஸ்க்கு வாங்கினேன். வைர ஊசின்னு சொல்லுவாங்க. இந்த பட்டு சாரி ஃபுல்லாமே வைர ஊசி கலெக்ஷன். அதாவது சின்ன சின்ன ஒர்க் இருக்கும். ஃபுல்லாகவே ஒரே கலர் தான். முந்தி மட்டும் இது மாதிரி கொஞ்சம் என்ன சொல்ல ஒரு இந்த ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. இது ஒர்க்கு பாருங்கள் முந்தியில். ஸோ இந்த மாதிரி ஒர்க்கு முந்தியில் இருக்கும். மற்றபடி எல்லாம் ஒரே தான். இது ஆக்சுவலி 45,000 ஆச்சு எனக்கு. போத்தீஸில் வாங்கினேன். இதோட ஒர்க்கும் பாருங்கள். நான் ப்ளவுஸ் கொஞ்சம் டிசைனராக ஆரி ஒர்க் வச்சு தான் ஸ்டிச் பண்ணேன். இது ஆக்சுவலி இப்போ ஒரு கல்யாணத்துக்கு கட்டிட்டு போனேன். அதனால் நான் அதை அயன் பண்ண இன்னும் கொடுக்கல. இந்த பட்டும் என்னோட ஃபேவரட் கலர் க்ரீன். அதுவும் இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு கட்டிட்டு போனேன். இதுவும் என்ன சொல்ல டிசைனர் பட்டு. இது பாருங்கள். இதுவும் வைர ஊசி தான். இதுவும் போத்தீஸில் தான் வாங்கினேன். இந்த கலெக்ஷனும் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலெக்ஷன். இது முந்தி உள்ளுக்குள்ளே இதெல்லாம். இதுவும் அயன் பண்ண கொடுக்கல நான். ஏன்னா இடையில மழையெல்லாம் வந்ததால் நான் அயன் பண்ண கொடுக்கல. ஸோ நம்ம தேவைப்படும் போது நானே அயன் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வச்சுட்டேன். இது இந்த சாரியோட ப்ளவுஸ். அதுவும் பாருங்கள், அது ரொம்ப அழகாக ஆரி ஒர்க் மாதிரி எம்ப்ராய்டரி ஒர்க் மாதிரி பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அந்த சாரிக்கு மேட்சாக அதே மாதிரி இங்கே பாருங்கள் கையில் எல்லாமே இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது இந்த சாரியோட ப்ளவுஸ். இது ரெண்டுமே ஆரி ஒர்க் பண்ணியிருப்பேன். நான் ப்ளவுஸ் ரொம்ப அழகாக இருக்கணும்னு பார்ப்பேன். ஏன்னா சாரி சம்டைம்ஸ் இதாக இருந்தாலும், ஏன்னா இது ஃபுல்லாகவே ஒரே கலரில் இருந்ததால தான் இதில் இந்த காம்பினேஷனுக்கு இந்த டார்க் க்ரீன் கொடுத்து நான் இதை எம்ப்ராய்டரி பண்ண சொல்லியிருந்தேன். இந்த சாரியும் போத்தீஸில் தான் வாங்கினேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர் இது. இது என்னோட பர்த்டேக்கு வாங்கினது. இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி அழகாக ஒர்க் பண்ணியிருக்கும்.
ஸோ இது பாருங்கள் உள்ள நான் ரொம்ப அழகாக அதை டிசைன் பண்ணியிருக்கோம். ஒரு ஒர்க்கும் அது மாதிரி இது எம்ப்ராய்டரி மாதிரி த்ரெட் ஒர்க்கில் இது பட்டு சாரி தான். இதெல்லாம் வந்து டிசைனர் கலெக்ஷன்ஸ் தான் இது. ஸோ காஞ்சிபுரம் பட்டிலே டிசைனர் கலெக்ஷன் இருக்கும். இதோட ப்ளவுஸ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும் பாருங்கள், ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாங்க. ஆரி ஒர்க் பார்த்தீங்களா, பீகாக் மாதிரி ஒர்க் பண்ணி ஃபுல் முதுகுக்கும் இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. கைக்கு வந்து இந்த மாதிரி நீங்கள் ப்ளவுஸை பார்க்கும்போதே தெரியும் அது எவ்வளோ இருக்கும்னு. அதனால் நான் அது விலையெல்லாம் சொல்ல வேண்டாம் எவ்வளோத்துக்கு வாங்கியிருப்பாங்க அப்படின்ட்டு. ஸோ ஏன்னா சாரி அவ்வளோ எக்ஸ்பென்சிவாக போடும்பொழுது நம்மளுடைய அந்த இது பாருங்கள், இது இப்போ வாங்கியே வந்து ஒரு 4-5 வருஷமாவது இது வரைக்கும் அந்த ப்ளவுஸில் உள்ள எந்த ஒர்க்கோ எதுவுமே போல் அவ்வளவு அழகாக ஆரி ஒர்க் பண்ணியிருப்பாங்க. இது என் அம்மாவோட சாரி. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது திருநெல்வேலி போத்தீஸில் வாங்கினது. ஸோ அது கொஞ்சம் ட்ரெடிஷ்னல் பட்டு. இது ஆக்சுவலி ட்ரெடிஷ்னல் பட்டு. எனக்கு ப்ரைஸ்லாம் என்னன்னு தெரியாது. ஸோ அம்மாவோடது, அம்மா ஞாபகமாக நான் ஏதோ ஒரு ஷூட்டிங்க்கோ ஏதோ ஒரு நாள் கட்டிட்டு போயிருப்பேன். அதுக்கப்புறம் இப்படி இருக்குது. அதே மாதிரி இன்னொன்றும் அதே மாதிரி எம்ப்ராய்டரி போட்டது. எல்லாமே ஒரிஜினல் பட்டு தான். இந்த பாருங்கள் உள்ளெல்லாம் இந்த மாதிரி டிசைன் போட்டிருக்கோம். ஃபுல்லாகவே பல்லு வந்து இப்படி ஃபுல்லாக இருக்கும். என்னுடைய கணவர் எனக்கு சர்ப்ரைஸாக வாங்கி கொண்டு வந்து கொடுத்தது. இது வந்து எல்லாமே சில்வர் ஜாரி உள்ளது. இதுவும் போத்தீஸ் தான் ஃபுல்லாகவே. இது வந்து முந்தி, இது உள்ளே பாருங்கள், இது வந்து கீழே பார்டர் பாருங்கள். ஸோ இது வந்து முந்தி. இதோட ப்ளவுஸும் ரொம்ப அழகாக இருக்கும். இது வந்து ஆரி ஒர்க் வச்சு, இதுவும் அப்படி தான் இருந்தது. ஃபுல்லாகவே ஆரி ஒர்க் வச்சு தான் ஸ்டிச் பண்ணியிருப்போம் பாருங்கள். ஃபுல்லாக குட்டி குட்டி ஸ்டோன்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுவும் நாளாயிடுச்சு. இந்த ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு லைட் க்ரீம், அதாவது நம்ம சொல்ல காஃபி க்ரீம் மாதிரி உள்ள கலர் பட்டு சாரி. ரொம்ப சிம்பிள் அண்ட் எலிகண்டாக இருக்கும். இது பல்லு வந்து இப்படி தான் இருக்கும். இது உள்ளே பார்த்தீங்கன்னா அவ்வளவு அழகாக இருக்கும் பாருங்கள். அந்த ஒர்க்கெல்லாம் தெரியுதா, உள்ள ரொம்ப அழகாக இருக்கும். எனக்கு இது எப்படி சாரி உங்களுக்கெல்லாம் காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. பட் இது பாருங்கள், தெரியுதா? ஸோ இவ்வளோ அழகழகான எம்ப்ராய்டரி பண்ண மாதிரி இருக்கும். இதுவும் அபவ் 20க்கு மேலே தான் ஆச்சு, 30 சம்திங்கு. இதோட ப்ளவுஸும் எனக்கு, ஏன்னா சாரி வந்து கொஞ்சம் பிளெயினாக இருந்ததால் ப்ளவுஸ்க்கு நான் அந்த அளவு அந்த இது கொடுத்து கலர் காம்பினேஷன் கொடுத்து நான் ஆரி ஒர்க் தான் பண்ணியிருப்பேன். இது வந்து கை வச்சு பண்ண எம்ப்ராய்டரிங் பண்ண சொல்லியிருப்பேன். ஏன்னா அதுதான் ரொம்ப நாளாக வரும், அது ஒன்றும் ஆகாதுன்ட்டு. கையில் இந்த மாதிரி ஒரு டிசைன் கொடுத்துருப்பாங்க. கைக்கு கொடுத்துட்டு ஃப்ரண்ட்லேயும் ஒரு சைடு ஃபுல்லும் இந்த மாதிரி இருக்கும். வீநெக் வச்சுருந்தேன். வீநெக் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணிதான். இது பாருங்கள், கையிலையும் இந்த எம்ப்ராய்டரி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அழகான சாரி இது. எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ரொம்ப லைட் கலராக இருந்தாலும் ரொம்ப அழகாக இருக்குது. தெரியுதா பாருங்கள். ரொம்ப இந்த கலர் வந்து ரொம்ப ரேர் கலரு. பட் நான் ரொம்ப மோஸ்ட்லி எடுக்க மாட்டேன். ஏன்னா நான் சின்னதுலேருந்தே இந்த மாதிரி கலர் எல்லாமே கட்டி, தெரியுதுங்களா அந்த உள்ளெல்லாம் ஒர்க்லாம் தெரியுதா, காப்பரு. இதுவும் வந்து விலை அதிகம். நான் காட்டுற எல்லா சாரீஸுமே அபவ் 30 தான், எதுவுமே பிலோ 30 கிடையாது. பட்டு சாரி. இது வந்து முந்தி. உள்ளே பாருங்கள் இந்த மாதிரி எல்லோவில் கொடுத்துருக்கும். பட் எல்லோவில் வந்து த்ரெட் ஒர்க் மாதிரி நீங்கள் கிட்ட பார்த்தீங்கன்னா தெரியுதா? ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த இது. இதோட இந்த சாரியோட கலர் அது நம்ம வேர் பண்ணோன்னா ரொம்ப அழகாக இருக்கும். பார்த்தீங்கன்னா அது ஃபுல்லாக அந்த எல்லோ அண்ட் இந்த ப்ளூ டோன் வந்து இந்த மாதிரி இருக்கும். இதுவும் கொஞ்சம் ஓல்டு இந்த பட்டு சாரியும். ஸோ இதுவும் போத்தீஸில் தான் வாங்கினேன். இது ஃபுல்லாகவே இந்த மாதிரி. இதில் ஹேங்கர் இல்லைன்றதால நான் எல்லாத்தையும் 3 போட்டு வச்சேன், ஏன்னா வெயிட் இதுக்காக. ஸோ பாருங்கள், இதோடது சாரி, இது இதோட பல்லு. இது அடுத்து இருக்கிறது வந்து இது கேரளாவில் வாங்கிட்டு வந்தது, அம்மா வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க. இது ஃபுல்லாகவே பாருங்கள் இந்த எம்ப்ராய்டரி ஒர்க் இதெல்லாமே ரொம்ப அழகாக இருக்கும். இது கேரளாவோட பட்டு சாரி. இது ரொம்ப நல்ல டிசைன். இது அம்மாவை வாங்கி கொடுத்தது. இதெல்லாம் தாண்டி நம்ம நிறையா பேர் அப்போ ஒரு டிசைனர் பட்டு வந்தது தெரியுமா? எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. எம்ப்ராய்டரியாக வந்து இது ஃபுல்லுமே எம்ப்ராய்டரி. இது கிட்டத்தட்ட நான் வாங்கி ஒரு 15-18 வருஷம் ஆகிருக்கும். இது வரைக்கும், அதாவது என்னுடைய, ஆமாம் அது ஏன் அதெல்லாம் சொல்லணும், சொல்லாமல் சொல்கிறேன். இது அப்போ வாங்கினேன், குறைஞ்சது ஒரு 10-18 வருஷம் இருக்கும் பாருங்கள். அது இன்னும் அதோடைய ஒரு எதுவுமே போல, தெரியுதுங்களா? ஃபுல்லாகவே அவ்வளவு கிராண்டாக இருக்கும். இது ஃபுல்லாகவே உள்ளுக்குள்ளே வந்து சாரி இந்த மாதிரி கோல்டன் இதில் இருக்கும். இது பாருங்கள், ஒர்க்கு தெரியுதா? இது வரைக்கும் எதுவுமே ஆகலை. ஸோ எனக்கு எப்படி சாரியெல்லாம் காட்டணும்னு தெரியல. இது என்னோடய சாரியில் ஒரு பார்ட்.
அடுத்த பார்ட் நான் மறுபடியும் போடுறேன். இதில் மென்சிமா எனக்கு இப்படி காட்டுங்க அப்படி காட்டுங்கன்னா எனக்கு காட்ட தெரியல. எனக்கு பட்டு சாரிலாம் நான் ரொம்ப எதையுமே வந்து ரொம்ப பெருசாலாம் வச்சு எனக்கெல்லாம் மெயின்டைன் பண்ண தெரியாது. வாங்குறோமா கட்டுறோமா அதை அப்படியே அந்த ஹேங்கரில் தொங்கும், அவ்வளோதான். தேவைப்படும் போது கொடுத்து அதை வந்து என்ன சொல்ல அயன் பண்ணி வாங்கிக்கிறது. இன்னும் கொஞ்சம் இதை விட அதிக காஸ்ட்லியான கலெக்ஷன்லாம் அது அந்த பீரோலே அடுத்த பக்கத்தில் உள்ள ரேக்கில் இருக்குது. நான் அதையும் ஒரு நாள் காட்டுறேன். இதில் இன்னும் கலெக்ஷன்ஸ் இருக்குது. இது வீடியோ ரொம்ப பெருசாக ட்ராக் ஆகிட்டு இருந்தால் பார்க்குற உங்களுக்கு எரிச்சலாகிடும் இல்லையா? ஸோ அதனால தான் இது எல்லாத்துலேயுமே ஒரு ஆங்கரில் 2 புடவை இருக்குது. இதெல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் நான் அயன் பண்ணலை. இது எல்லாமே ஒரு பார்ட் ஆஃப் கலெக்ஷன்ஸ் தான். இதெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இதெல்லாமே பாருங்க. ஸோ என்னுடைய வார்ட்ரோபில் உள்ள கலெக்ஷன்ஸ் இது. இன்னொரு பார்ட் நான் அப்புறமா காட்டுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் இருந்தால் கமெண்ட் போடுங்க.